கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட் ஆஃப் பீஸ் நிகழ்ச்சியில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அழைக்கிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களோடு பேச சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் சில அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் அதிசயமான காரியங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்து தரிசனம் என்று காண்பிக்கிறார். சில அதிசயங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கப் போகிறது. சில அற்புதங்கள் உங்களை தேடி வரப்போகிறது. ஆண்டவர் இந்த நாளை அதிசயத்தின் நாளாக மாற்றி தருகிறார். இதோ கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை மீகாவுக்கு எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம். இப்படி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று. கர்த்தராகிய தேவன் உன்னை அதிசயங்களை காண செய்து அவர் மகிமையாய் வழி நடத்துவார். ஆண்டவர் இந்த வார்த்தையின்படியாக, இந்த வசனத்தின்படியாக இந்த நாளில் உங்களை அதிசயங்களை காணும்படி செய்து அவருடைய வல்லமை அனுப்பி அற்புதங்களை நடப்பிப்பார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், நான் பார்க்கிற ஒரு சிலர் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த இடத்துல நீங்கள் இதுவரைக்கும் சில அதிசயங்களை தேடி சில காரியங்கள் என் வாழ்க்கையில் நடக்காதா என்று கேட்டு சோர்ந்து போய் துவண்டு போய் உட்கார்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கான இந்த வார்த்தை, உன்னை அதிசயங்களை காணும்படி செய்வேன். நீ தேடி போக தேவையில்லை, அதிசயம் உன்னை தேடி வரப்போகிறது. நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு அதிகமாக உன் கணவனையும் உன் மகனையும் ஆண்டவர் மாற்றி அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அற்புதமாய் வழி நடத்த போகிறார். நீங்கள் அநேக தாய், அநேக பெண்கள் ஜெபிக்கிறத நான் பார்க்கிறேன். உன்னுடைய கணவனுக்கு இருக்கிற பலகீனத்தை இயேசுவால் மாற்ற முடியும். உன் மகனை சீர்படுத்தி மகிமையில் நிறுத்த முடியும். ஆண்டவர் தரிசனமாக சொல்லுகிறார், உன் கண்ணீர் வீணாய் போகாது, உன் கண்ணீர் ஜெபம் பாழாய் போகாது. நான் ஒரு சில சகோதரிகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், தன் கணவனுக்காக மிகவும் போராடி ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஒரு சில சகோதரியை பார்க்கிறேன், தன் பிள்ளைகளுக்காக பாரத்தோடு, இருதய துக்கத்தோடு, துக்கம் நிறைந்தவர்களாக நீங்கள் பாரத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். நான் இது தரிசனமாக சொல்லுகிறேன். ஒரு சில தாயை பார்க்கிறேன், குடும்பத்தில் சம்பாத்தியம் இல்லாதபடிக்கு, ஐயோ இத்தனை நாட்களாக என் கணவன், என் பிள்ளை சரீர பலகீனத்தோடு சம்பாதிக்க முடியாம, வன்கணி நாவிகளோடு சம்பாதிக்க முடியாம, பொறாமை நாவியில் அகப்பட்டு சம்பாதிக்க முடியாம, வீட்டிற்கு வாடகை கூட பணம் எடுத்து தர முடியாமல் மிகவும் கஷ்டப்படுகிற பிள்ளைக்காக, கணவனுக்காக போராடி ஜெபிக்கிறவர்களை, கண்ணீர் வடிக்கிற சகோதரிகளை நான் பார்க்கிறேன். இந்த தரிசனம் ஆண்டவர் கொடுக்கும் பொழுதே, ஆண்டவர் கொடுத்ததுனால உன் கண்ணீரை பார்த்து உன் வேண்டுதலை கேட்டு தேவன் உன் கணவனை பலப்படுத்தி அவர் உனக்கு சம்பாதித்து தரும்படி, உன் மகனை அவர் பலப்படுத்தி உன் மகன் உனக்கு திருப்தியாய் சம்பாதித்து தரும்படிக்கு ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். மகா இரக்கம் நிறைந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இந்த இடத்தில் எனக்கு முன்பதாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், நாம் பிரார்த்தனை செய்வோம். ஆண்டவரே, மீகாவுக்கு எழுதின புஸ்தகத்தில் சொன்னபடி உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று பேசுனீங்களே அப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நீ தரிசனங்கள் இடைப்பட்டீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, மீகா 7:15 படி சொன்ன வார்த்தைகள் இதை பார்க்கிற ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேறணும் என்று நான் செபிக்கிறேன். இது எனக்காக ஆண்டு பேசுகிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு ஒரு வெற்றியை பார்க்கும்படி கிருபை செய்யும். நான் மனதார இவர்களை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you, God bless you.